Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு கோதுமை ரவையில ரொம்பவே ஈஸியான ஒரு பக்கோடா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துர்க்கேன். நான் இந்த பக்கோடாக்கு வந்துட்டு ஒரு சின்ன மசாலா அரைச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நான் 3 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொரகொரப்பா அரைச்சதை வந்துட்டு இந்த கோதுமை ரவை கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு வெங்காயத்தாள் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்க வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை பொடியா நறுக்குனது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒண்ணா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் கலந்துர்க்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஒண்ணா ஃபர்ஸ்ட் mix பண்ணிக்கலாம். mix பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு பைண்டிங்காக. இப்போ இதெல்லாம் ஒண்ணா mix பண்ணிட்டு இத ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தனியா எடுத்து வச்சிருங்க. அப்பதான் வந்துட்டு கோதுமை ரவை வந்து உங்களுக்கு நல்லா ஊறி கொஞ்சம் சாஃப்ட்டா வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன தயிர் தண்ணி எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நல்லா திக் ஆயிடுச்சு. ரவையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துருங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நீங்க கலக்கும்போது பாத்தீங்கன்னா மாவு வந்துட்டு கொஞ்சம் லைட்டா எல்லகின மாதிரி இருக்கும். அது எதுக்குனாக்கா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உள்ள இருக்கும். சோ அதனால தான் அப்படி இருக்கும். இப்போ இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவுல இருந்து சின்ன சின்ன பால்ஸா உருட்டி இந்த எண்ணெயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல கிறிஸ்பா வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடுங்க. ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பக்கோடா ரெசிபி ரெடி. இது வந்துட்டு வெளிய நல்ல கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட்டா இருக்கும். சோ கோதுமை ரவையில வந்துட்டு என்ன ரெசிபீஸ் பண்றதுன்னு தெரியல இல்ல நம்ம பண்ண ரெசிபியை திரும்பி பண்றோம்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி ஏதாவது டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம். So கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching.